காலையில் எப்படி உங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ, அதே மாதிரி சாயந்தர நேரத்துலேயும் இவங்களை ஏதாவது கிளாஸில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளேயே ஒரு நிம்மதி சந்தோஷம் அது ஒரு 1 or 2 ஹவர்ஸுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச வேலைகள்லாம் செஞ்சுக்க வேண்டியதான். இந்த டீயை உட்காந்து ரிலாக்ஸ்டாக குடிக்கணும். அது இந்த பிரெட்டு பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் இருந்துச்சுன்னா இந்த டீயில் தொட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நைட் டின்னருக்கான வேலைகளை நானும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வாரமாக பசங்க வந்து பாஸ்தா வேணும்ன்ட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட பாஸ்தா இல்லை, அன்றைக்கி மெக்ரானி தான் இருந்துச்சு. அதையே வந்து பாஸ்தா மாதிரி அப்படியே ரெடி பண்ணிட்டேன். மெக்ரானி பாஸ்தா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டில் தான் வரும். என்னைக்காச்சும் தான் ஒரு நாளைக்கு செய்கிறோம். அதனால் இந்த பேக்கெட்லேயே வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா மிக்ஸ் வந்து விற்கிது. பிராண்ட் ப்ரமோஷன்லாம் பண்ணல. எண்ணெயை ஊற்றி இந்த கேரட் பீன்ஸு அப்புறம் வேறு ஏதாவது காய் இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் புளிப்பான காய் எதுவும் சேர்த்தக்கூடாது. அதை ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்ம இந்த பாஸ்தா மிக்ஸ் இருக்குது பவுடர் மாதிரி, அதை உள்ளே ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு 1 கப் பால் சேர்த்து அதை கொதிக்கும் போது வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற இந்த மெக்ரானி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் சீஸும் அரிகனவும் போட்டுக்கிட்டேன். இல்லைனா கூட தேவையில்லை, அந்த பேக்கெட்லேயே வந்து எல்லாமே கலந்து தான் இருக்குது. அதை மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டா கூட பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும்.